பிளாக் ஷீப்ல ஒரு மகுடமா இருந்து இன்னைக்கு அப்படியே ஜொலிக்கக்கூடிய ரியோ ராஜ் கூட தான் இருக்கும். எஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். உங்களுக்கு ஒரு விஷயம் which was like very relatable உங்களோட லைஃப்லயும் உங்க பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் அந்த பர்டிகுலர் படத்துலனா அது என்னவா இருக்கும்? சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதுலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வரைக்குமே நீ பண்ணது இல்லையம்மா? அப்ப நீங்க தான் வீட்டில் பண்ணுவீங்களா? இந்த ஒரு டிராவல்ல ரியோ ராஜ் ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? டைமுக்கு போறது. நம்பலாமா? ஷூட்டிங்கெல்லாம் டைமுக்கு போயிருவேன். இந்த மாதிரி மீட்டிங்கு அதுக்கெல்லாம் First time when you heard that song, what did you feel at that moment? என்ன சொன்னீங்க? ரொம்ப எமோஷனலா இருந்தது. என்னங்க சொல்றீங்க? இது எப்போ உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா? இல்ல என் கல்யாணத்துக்கு முன்னாடி தானே. இல்ல அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் the weirdest fan momentனா எனக்கு டக்குன்னு அங்கதான் மைண்ட் போகுது. பிக் பாஸ் வீட்ல அது ரொம்ப தப்பா ப்ராஜெக்ட் ஆச்சு. ஆமா, ப்ராஜெக்ட் ஆச்சு. தட்ஸ் another topic. பட் அங்கேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐ ஃபீல் எம்பாரஸ்ட் அப்படின்னா என்னோட ஆங்கர் மேன். ஐம் வெரி சீரியஸ். என்னோட ஒர்க்கை பொறுத்தளவு நான் ரொம்ப சின்சியரா சீரியஸா இருப்பேன். பட் இந்த ஃபன்னி வே அதான் ஹாப்பியா பண்ணுவேன். ஒரே வார்த்தையில ஒரு ஃபன்னியா ஓகேயா ஒரு விஷயத்தை நீங்க டிஸ்கிரைப் பண்ணி அந்த படத்தை வந்து நீங்க டிஸ்கிரைப் பண்ண ஒரே வார்த்தையில அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள். அந்த வார்த்தைக்கு பின்னாடியே பாவம்லாம் வந்துருக்கு. பாவம் ரொம்ப ஓவருங்க. மூவி கலரி மக்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருப்பது நம்ம எல்லாருடைய ஹார்ட் த்ரோ அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆண் பாவம் பொல்லாததுங்க அப்படின்னு சொல்றத ரொம்ப அழகா நகைச்சுவைத்தனமா அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து எந்த அளவுக்கு ஜனரஞ்சகமா ஒருத்தங்க கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த டீமுக்கே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ பிளாக் ஷீப்ல ஒரு மகுடமா இருந்து இன்னைக்கு அப்படியே ஜொலிக்கக்கூடிய ரியோ ராஜ் கூட தான் இருக்கும். எஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எப்படி இருக்கீங்க ரியோ? சூப்பரா இருக்கேன். ஹாப்பியா, ஜாலியா. வெரி நைஸ். ஸோ ஆண் பாவம் பொல்லாதது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா அதை மக்கள் கிட்ட வந்து ஜனரஞ்சமா கொண்டு வந்திருக்கீங்க. நேற்று செலிபிரிட்டி ஷோ இதெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ப்ளஸ் நேற்று பார்த்தவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். ஆக்சுவலி நாங்கள் ஒரு கான்டெஸ்ட் ரன் பண்ணி அந்த கான்டெஸ்ட்டில் வின் பண்ணி ஜென்ரல் பப்ளிக் நிறைய பேர் வந்து படம் பார்த்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஸோ நல்ல ஃபீட்பேக்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. வெரி நைஸ். ஸோ ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஹியூமரஸாக கொண்டு போகும்போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அதுதான் வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட கலையரசனும் அவரும் பண்ணியிருக்காரு, நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து பார்த்துட்டு நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து டீல் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்குமோ அது எல்லாத்தையும் டீல் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு ஒரு விஷயம் which was like very relatable உங்களோட லைஃப்லையும் உங்கள் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் அந்த பர்டிகுலர் படத்துலனா அது என்னவா இருக்கும்? இந்த படத்தில் ஒரு சில சீன் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி இருந்தது. எனக்கு என்னோட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆமா. ஸோ அந்த மாதிரி சில சீன்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி கனெக்டடா இருந்தது. லைக் இந்த சமைக்கிறது, துவைக்கிறது, கழுவுறதுலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வரைக்குமே நீ பண்ணது இல்லையம்மா? ஸோ அந்த மாதிரி சின்ன மேட்டர்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துதான் பண்ணியிருந்தோம். அப்ப நீங்க தான் வீட்டில் பண்ணுவீங்களா? சம்டைம்ஸ் பட் நிறைய நான் பண்ண மாட்டேன். அப்படி சொன்னா நீங்க வந்து பிரிச்சுப்பீங்கன்னு சொல்ல முடியாது. பட் அப்பப்போ இங்க பண்ணுவீங்க. அப்பப்போ சம்டைம்ஸ். அப்ப எப்பயுமே நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் இருக்க மாட்டேன். சம்டைம்ஸ் நான் சில வேலையெல்லாம் நானே பண்ணிப்பேன். சூப்பர். ஸோ ரியோ ராஜ் வந்து ஒரு நல்ல மூட்ல இருக்காரு அப்படின்னா அது எப்படி அவங்க சுத்தி இருக்கவங்கள மக்கள்ல பொறுத்தா, இல்ல நீங்களே வந்து யூ வில் மேக் யுவர் செல்ஃப் லைக் ஓகே நம்ம இப்போ வந்து காம் டவுன் ஆயிடணும், இல்ல நம்ம இப்போ வந்து ஃபைனா இருக்கணும்? இல்ல என்ன சுத்தி இருக்கவங்கள பொறுத்து தான் என்னோட மூடு. ஸோ எப்பயுமே கூட இருக்கவங்கள வச்சுதான் என்னோட மூட் இருக்குமே தவிர நான் அப்படி இல்லை. ஓகே, தனியா விட்டா ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் நான். ஸோ அதனால சுத்தி இருக்கவங்கள வச்சு தான் என்னோட மூட் இருக்கும், டிட்டர்மைன் ஆகும். சூப்பர். ஸோ பிளாக் ஷீப் டீம் அப்படிங்கிறது இட்ஸ் ஹோம் கிரவுண்ட், கரெக்டா? அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நெருக்கமான ஒரு டீம். அதுல ஒரு அழகான ஒரு மகுடமா நீங்க வந்து இப்போ உட்காந்துருக்கீங்க அஸ்இன் ஒரு ஆண் பாவம் பொல்லாதுங்கிற ஒரு மூவி மூலியமா. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் டெபியூவும் அங்கதான். பட் இப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் மூவிக்கும் அதாவது நெஞ்சமுண்டி நேர்மை அதுக்கும் இப்போ ஓகேயா இந்த ஒரு மூவிக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. தட் இஸ் ஒரு கிராஃப்லேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க ஆஸ் அன் ஆக்டரா. அது உங்களுக்கு என்ன தோணுது? என்ன மாதிரி டீம்ல இல்ல, அந்த மூவிக்கும் இந்த மூவிக்கும் இருக்கக்கூடிய ஸ்கேலபிலிட்டி நான் சொல்றேன். நீங்க எப்படி உங்களை ஆக்டர் கிராஃப்ல ஒரு ஆர்க்ல நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ எந்த அளவுக்கு ஸ்கேலபிலிட்டி இருக்கு? இன்னும் ஷேப் ஆயிருக்கானுங்க. இன்னும் டெக்னிக்கலா கொஞ்சம் தெரிஞ்சு ஒர்க் பண்றோம்.
ஃபர்ஸ்ட் படம்ங்கும்போது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது மேக்கிங் வைஸ், படத்தோட அவுட்டில். ஸோ அந்த மாதிரி நிறைய எவால்வ் ஆகிருக்கு, நிறைய லேர்ன் பண்ணி பண்ணுறோம். ஸோ இப்போ அது பார்க்கும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாதிரி, இப்போ வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியுதா? யா ஆப்வியஸாக படத்தோட காஸ்ட்லேருந்து காஸ்ட் வரையும் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்குல்ல, எல்லாமே பெருசாயிருக்கு. ஓகே. ஸோ அது பார்க்கும்போது we feel really bigger and better. யா சூப்பர். ஸோ ஆஸ் அன் ஆக்டரா நீங்க உங்களை என்ன பாக்குறீங்க, எப்படி பாக்குறீங்க அதை? அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்குல்ல இங்க இல்லை, எனக்கு அந்த மாதிரி நான் இன்னும் ரியலைஸ் பண்ணல. ஸோ எனக்கு என்னன்னா ஒவ்வொரு படத்துக்கும் அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் பண்றேன். ஸோ ஆக்டரா நான் எவால்வ் ஆயிருக்கேனா, என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு அது அந்த மாதிரி எதுவும் நான் ரியலைஸ் பண்ணல, அந்த மாதிரி எதுவும் தெரியல. சரி, உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா ரியோ நீங்க வந்து இந்த மாதிரி இவால்வ் ஆயிருக்கீங்க, இப்படி ஆயிருக்கீங்க? என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் வந்து படம் முடிஞ்ச உடனே வந்துட்டு இந்த படம் பார்த்துட்டு ஆன்பாவம் போல அது பார்த்துட்டு டைட்டா ஒரு ஹக் பண்ணி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய நுவான்சஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணாரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி அப்ரிசியேஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் அதுதான் என்னை பயங்கரமா ஹாப்பி பண்ணும். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு சீனும் சொல்லி சொன்னாரு, இந்த சீன்ல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க, இந்த சீன் செம்மையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொன்னாரு. அது ரொம்ப நல்லா because he knows you, he have seen you அப்படிங்கும்போது கண்டிப்பா அவருக்கு வந்து உங்களோட இன்வால்வ்மென்ட் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா he is the right person to say அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. வெரி நைஸ். சோ உங்களுடைய பேர் பத்தி சொல்லுங்க. மாளவிகா. இதுல வந்து அதான் மாளவிகா வந்து செகண்ட் மூவி வித் her, செகண்ட் டைம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக்ட் பண்றோம். சோ ஜோல இருந்ததுக்கும் இதுக்கும் அவங்களுமே பெர்ஃபார்மன்ஸா சூப்பரா எவால்வ் ஆயிருக்கு. ஸோ ஜோல வந்து நிறைய விஷயம் சொல்லி வாங்குவோம். மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் என்னன்னா அந்த மாண்டேஜஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா சும்மா ஃப்ரேம் வச்சிருவாங்க, நான் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்து ஏதாவது ஜோக்கு போட்டு சிரிக்க வச்சு அப்படி ரியாக்ஷன்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். இந்த படத்துல அவ்வளோ எஃபர்ட் நாங்கள் போட தேவையில்லாம இருந்தது. ஸோ அவங்க ஜஸ்ட் கேட்டுட்டு என்ன ரியாக்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு அதை சூப்பராக டெலிவரி பண்ணாங்க. ஸோ இதுல அவங்களோட எஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. வெரி நைஸ். பெர்ஃபார்மன்ஸாவுமே கம்ப்ளீட்டா வேற ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. இந்த படத்துக்குன்னு இல்லை, அவங்களுக்கே வந்து இது ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கே இந்த படம் ரொம்ப நல்ல படம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸாவே எல்லாருக்கும் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். வெரி நைஸ். மாளவிகாவோட பெர்ஃபார்மரை நீங்க பார்க்கலாம் அதுல. மாளவிகா as a performer நீங்க பார்க்கலாம். வெரி நைஸ். சோ கலையரசன் பத்தி சொல்லுங்க. of course அவங்க எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், பட் as a director பாக்கும்போது and இந்த படத்துல the work probably the work பண்ண ஒரு டைமா இருக்கட்டும், இல்ல as a director-ஆவும் சரி, நீங்க உங்க கண்ணோட்டத்துல இருந்து உங்க POV-ல இருந்து பாக்கும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு கலை கிட்ட ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. அவன் இவ்வளோ ப்ராப்பர் எக்ஸிகியூஷன் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கூடவே இருக்கான்ல, சும்மா கிண்டல் பண்ணிட்டு விளையாடிக்கிட்டே இருப்போம். படம்னு வரும்போது அவனோட பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இந்த நாள்ல இத்தனை சீன் எடுக்கணும் அப்படின்னா அதை பெர்ஃபெக்டா முடிச்சான். ஸோ ஒரு டைரக்டரா அதுதான் ரொம்ப டஃப். நம்மளோட கிரியேஷனை வந்து ஃப்ரேம்ல கொண்டு வர்றதுக்கு தான் டைரக்டர், அதுக்கு தான் எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அந்த கமிட் பண்ணியிருப்போம்ல, அந்த கமிட்மெண்ட்டை காப்பாத்துறது ரொம்ப டஃப் எல்லா டைரக்டருக்குமே அது. ஸோ சொன்ன நாளில் சொன்ன சீன்ஸை சொன்ன மாதிரி எடுத்து முடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நான் நினச்சது சரி ஓகே ஒரு 30 நாள் பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு 35 நாள் ஷூட் போவோம் அந்த மாதிரி நினச்சேன். ஸோ பிகாஸ் நிறைய கேரக்டர் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் டைம் எடுத்து கொஞ்சம் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கலையோட எக்ஸிகியூஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பார்த்து வியந்தீங்க, அந்த பிளானிங் எக்ஸிகியூஷன் ரொம்ப. ஆமாம் அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, மொத்த டீமுக்கே அது சர்ப்ரைஸாக இருந்தது. என்ன கலை நல்லா வேலை பார்க்குறான். ஸோ விக்னேஷ்காந்த் அவரும் என்ன சொன்னார், அதாவது அவரை பற்றி? விக்கி இஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் விக்கிக்குமே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம். இத்தனை நாள் அவர் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக அவர் ஒரு பெர்ஃபார்மராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வேற அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணி அந்த அட்வொகேட் கேரக்டரை ஹோல்ட் பண்ணி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஒரு எப்பயுமே விக்கிக்கு என்னன்னா ஒரு காமெடியனாக வர்றதை விட அந்த காமெடி பண்ணணும், ஆனால் ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படின்னு தான் விக்கிக்கு ஆசை. ஸோ அது இந்த படத்தில் கரெக்டாக நடந்து. வெரி நைஸ். இப்போ எவ்வளவு நாள் நீங்க எடுத்தீங்க அண்ட் அந்த படத்தோட ஸ்கெட்யூல்? 33 டேஸ்ல ஷூட் முடிச்சோம். ஆமா. எங்க தான் சென்னை தானா? ஃபுல்லாவே சென்னையில தான் ஷூட் பண்ணோம். ஒரு பாட்டுக்காக மட்டும் தென்காசி போயிட்டு வந்தோம். மத்தபடி ஃபுல்லாவே சென்னையில தான் ஷூட் பண்ணோம். ஓகே. அந்த மணமகனே சாங்கா? மணமகனே சாங் வந்து நாங்க கல்ச்சுரல்ஸ்ல ஷூட் பண்ணது அது. ஓகே. அதாவது இங்க தான். ஆமா. ஜோடி பொருத்தம் வந்து தென்காசி அந்த மாதிரி போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ டோட்டலா 33 டேஸ்.
ஆஹா 33 days வெரி நைஸ். ஸோ 33 days நீங்க இருந்தீங்க? ஆமா அபிஷா. இல்ல நான் தான் ஹீரோ, நான் தான் நடிச்சிருக்கேன். அது சொல்லுங்க, ஏன்னா 1-2 நாள் கூட உங்களுக்கு வந்து இல்லாம. இல்ல அப்படிலாம் எனக்கு கிடையவே கிடையாது. த்ரூ அவுட் படம் ஃபுல்லா நான் இருந்தேன். ஓகே 33 டேஸும் ஷூட்ல நான் இருந்துட்டே தான் இருப்பேன். நான் இல்லாம ஒரே ஒரு நாள் ஷூட் போச்சு. மேபி அதுலயும் ஈவினிங் நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஈவினிங் எனக்கு அங்க சீன் இருந்தது. ஸோ அதனால ஈவினிங் போய் ஜாயின் பண்ணேன். அந்த ஒன் டே மட்டும் இருந்தது. ஓகே. எதுக்கு நான் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ வந்து உங்களோட செட்ல கண்டிப்பா ஏதாவது வந்து the funniest moment, unforgettable moment இருக்காம இருக்கவே இருக்காது. பிகாஸ் நீங்களா ஒன்று சேர்ந்தீங்கனாலே எப்படி அந்த ஹியூமர் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி ஏதாவது 1-2 விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா? which is like not seen, of course will not be seen also. எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இன்சைடர் ஜோக்கா இல்ல whatever it is, like அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. படத்துல அந்த மாதிரி படத்துல இல்ல, எங்களுக்கு வந்து செட்ல the funniest momentனா நிறைய நீங்க பண்ண பிராங்க்ஸா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இருக்கலாம், இல்ல வேற யாராவது பண்ண விஷயங்கள், இல்ல விக்னேஷ்காந்த் விக்கி சாரா இருக்கலாம். செட்ல எங்களுக்கு பயங்கரமா பிராங்க் ஆனது வந்து விக்கி நல்லா நடிச்சது. அது வந்து நாங்க we didn't expect that. ஃபன்னியஸ்ட் மொமெண்ட்னா நிறைய இருக்கு. ஸோ இன்டர்வல் வந்து ரொம்ப ரொம்ப இன்டர்வல்ல வந்து ஒரு பெரிய சண்டை சீன் இருக்கும். எனக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு லென்த் போர்ஷன் இருக்கும். ஸோ அது ஷூட் பண்ணும்போது அது ஒரு சிங்கிள் டேக்காக எடுக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அது சிங்கிள் டேக்காக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அது ஒரு 4 டேக் பண்ணோம். 4 டேக்குமே சிங்கிள் டேக்கு 4 ஆங்கிளில் எடுத்தோம். ஸோ அது ஒரு மாதிரி செம்ம மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸு. அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டேக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கிளாப் பண்ணி இது பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டேக்குக்கு ஓகே, செகண்ட் டேக்குக்கு ஓகே, தேர்ட் டேக்குக்கு அப்புறமேட்டு கலாச்சி கை தட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. 3வது டேக் முடிஞ்சோடனே வேணுனே கை தட்டுவாங்கல்ல, முடிஞ்சிருச்சு அப்படின்னு கை தட்டுவாங்கல்ல, அப்படி கை தட்டுனானுங்க. நான் இப்படி திரும்பிட்டு முடியலை, 4வது டேக் போகிறோம். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. மோஸ்டா விக்கி வச்சுதான். இவர் ஜென்சன் என்ன பண்ணுவோம், ஜென்சன் வந்து எங்க கேரவனுக்கு வரவே மாட்டாரு. பட் எனக்கு எப்படின்னா, என்னோட கேரவன்ல எல்லாருமே இருப்பாங்க, அது ஒரு காமன் கேரவன் மாதிரி தான் இருக்கும் என்னோட கேரவன் எப்பயுமே. ஜென்சன் மட்டும் வரவே மாட்டாரு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து வாங்க சாப்பிட்றதுக்கு எங்க கேரவன் வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தேன். வரவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணிட்டோம்னா, இப்போ அந்த ஆள் வந்தே ஆகணும், அவர் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரவன்ல நாங்கள் உட்காந்துட்டோம். அவரை கூப்பிட்டு கேரவனுக்குள்ளார கதவை திறந்து ஏதோ அர்ஜென்டா கூப்பிடுறேன்ற மூட்ல தான் அவர் வந்திருக்காரு. ஏதோ கூப்பிடுறாரு, ஏதோ அர்ஜென்ட் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. கேரவன் டோர் ஓப்பன் பண்ணோடனே நாங்கள் பாக்ஸர் டிஷர்ட்லாம் போட்டு உள்ளுக்குள்ள இருக்கோம். டோர் ஓப்பன் பண்ணி ஏறினோடனே கிளாப் பண்ணிட்டு வெல்கம் சார், வெல்கம், முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கலாச்சிட்டு இருந்தோம். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு அவரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேரவனுக்கு வந்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சாரா? ஓகே. அந்த ஐஸ் பிரேக் ஆயிட்டோனே வர ஆரம்பிச்சாரு. ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து அஃப்கோர்ஸ் விஜயா இருந்திருக்கீங்க அண்ட் ஆல்சோ அந்த ஒரு டெலிவிஷன் ஆங்கர், அதுக்கப்புறம் வந்து ஆக்டர். இந்த ஒரு டிராவல்ல ரியோராஜ் ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? டைமுக்கு போறது. நம்பலாமா? ஷூட்டிங்கெல்லாம் டைமுக்கு போயிருவேன். இந்த மாதிரி மீட்டிங்கு அதுக்கெல்லாம் லேட்டா போவேன். சரி, அப்படியா? சரி. ஷூட்டுக்கு வந்து அந்த ஆன் ரோலுக்கு கரெக்ட் டைம் போயிடுவேன். ஷூட்டுக்கு டிலே பண்ண மாட்டேன். ஓகே, சரி. ஓகே. பிகாஸ் அது என்ன பண்ணிடும்னா, அந்த 1 hour டிலே இருக்குல்ல, அந்த 1 hour டிலே வந்து ஈவினிங் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஈவினிங் லைட் போகும்போது அந்த சீன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசரமா எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 5 o'clockலாம் சன் செட் ஆக ஆரம்பிச்சோம். அப்போ உங்களால ஃப்ரேம் வைக்க முடியாது. ஸோ அதனால மார்னிங் வந்து எவ்வளோ சீக்கிரம் போகிறனோ அவ்வளோ சீக்கிரம் ஈவினிங் வந்து நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அதனால ஷூட்டுக்கு எப்பயுமே கரெக்டாக போயிடுவேன். ஓகே, வெரி நைஸ், வெரி குட் குவாலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த மீம்ஸாக இருக்கட்டும், இந்த ட்ரால்ஸாக இருக்கட்டும், அதுக்கெலாம் நான் வந்து சரி சாய்க்க மாட்டேன், நான்லாம் வந்து டோன்ட் கேர் மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் சில டைம்ஸ் வந்து கிரிட்டிசிசம் இஸ் ஆல்சோ குட். அது வந்து நல்ல கிரிட்டிசிசம் இருந்துச்சுன்னா அது மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இதை நான் மாற்றிருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்குமா? இல்லை, நான் கிரிட்டிசிசம்லாம் பார்ப்பேன். அதுதான் சொல்கிறேன். அது கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிற பட்சத்தில் அதை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அது மாதிரி மாற்றின ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்குறேன். ஏதாவது கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு எதுவும் இல்ல. கமெண்ட் பாக்ஸ்னு இல்ல, எனி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஃப்ரம் சம்வன், யூ நீட் நாட் ஹேவ் டு நேம் தி பர்சன், பட் ஆல் ஐ வாண்டட் இஸ் லைக் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு, நான் அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அதான் பஞ்சுவலாக இருக்குது. ஐ மீன் ஷூட் டைமுக்கு கரெக்டாக போயிடுறது மற்றவங்க சொல்லி பண்ணிக்கிட்டது தான். பிகாஸ் நான் ஷோஸ் பண்ணும்போது லைவ் விஜய் டிவி ஷூட் எப்பயுமே லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால அது இப்போ ஒரு மாதிரி பழகிருச்சு, லேட்டாகவே போய் படம்னு வரும்போது அப்படி இருக்கக்கூடாதுன்றது ஃப்ரம் டே 1லேருந்தே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கரெக்டாக போயிடுறது. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுன்றதுலாம், பிகாஸ்
ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்ப நல்லா போச்சு, ஹிட்டு, அதெல்லாம் ஓகே. பட் அதில் வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸாக ஒரு சிலர் சொன்னாங்க இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாம் அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் அங்கே வந்தது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் என்னன்னா, அந்த சிவான்ற கேரக்டர் நானே அப்படியே இருந்தேன்னா போதும், நான் ரியலாக எப்படி இருப்பனோ அப்படியே ஜாலியாக இருந்துட்டாவே போதும். அடுத்தடுத்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கேரக்டர் என்னவோ அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர்னா அந்த கேரக்டர் ரியோ கிடையாது, அது அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் அந்த கமெண்ட்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டது தான், ஃபீட்பேக் வச்சு தான். ஓகே, வெரி நைஸ். ஸோ இப்போ இந்த ஆண் பாவம் பொல்லாததுல வந்து என்ன மாதிரி ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு பெருசாக ஹோம்ஒர்க் பண்ணல, எல்லா ஹோம்லேயும் என்ன நடக்குதுன்றதை கேட்டுக்கிட்டு ஸோ அதை அப்படியே ஃப்ரேமில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ ரியாலிட்டியை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, ஃப்ரேமில் கொண்டு வரணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மோஸ்ட்டாக எஃபர்ட்டாக என்ன இருந்ததுன்னா, ஒரு சீனோட கொரியோகிராஃபி எப்படி இருக்கணுன்றது தான். பிகாஸ் இது ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருந்தோம்னா போர் அடிச்சிடும்ல, அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு அந்த சீனை கரெக்டாக கொரியோ பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் என்ன மீட்டரில் பேசுகிறேனோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட மீட்டர் இருக்கணும். ஸோ ரெண்டு பேருமே பேலன்ஸ்டாக ஒரே மாதிரி கரெக்டாக அந்த அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் வந்து சீனில் தெரியணும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி பண்ணது. ஸோ நான் இந்த டயலாக்ல இந்த டோனில் இந்த டயலாக் முடிக்கிறேன்னா நீங்கள் இந்த டோனில் இந்த டயலாக் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசி பிளான் பண்ணி பண்ணது. வண்டர்ஃபுல். ஸோ இந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோஸ்ட் லைக்ட் ஆர் மோஸ்ட் ஃபேவரட் சீன் அந்த மாதிரினா அது என்னவா இருக்கும்? இன்டர்வலுக்கு ப்ரீ இன்டர்வல் லெங்தி டயலாக் அது. ஆமா, அது சிங்கிள் டேக்கா எடுத்தோம், ஆனா படத்துல அப்படி வைக்கல, படத்துல கட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அது அந்த சீனை என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக. ஹீரோயின் பயங்கரமா வருத்தப்பட்டாங்க, அதை நீ கட் பண்ணி தான் வைப்பீங்கன்னா கட் பண்ணியே ஷூட் பண்ணிருக்கலாம்ல, ஏன் சிங்கிள் டேக் எடுத்தீங்க அப்படின்ட்டு. அது என்னன்னா சிங்கிள் டேக்ல வைக்கணும்னு தான் பிளான் பண்ணுவோம். பட் இது பார்க்கும்போது அந்த சீனோட மூட் என்ஹான்ஸ் ஆகணும்னா வேற ஃப்ரேம் மாத்தி கட் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கு. ஓகே, அந்த ஃப்ரேம்காகயா? ஆமா, ஸோ அதனால அதை கட் பண்ணி வச்சோம். அது ரொம்ப பிடிச்ச சீன், எனக்கு பிடிச்ச சீன். வெரி நைஸ். சரி, இப்போ நம்ம வந்து ரேபிட் ஃபயர் கூட போதும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் ரேபிட் ஃபயர்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும் தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டாஸ்க் இருக்கு. ஓகேயா? சரி, ஓகே. நாளைக்கு மார்னிங் இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு மார்னிங் நீங்கள் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? இந்த காலை கடன்லாம் தாண்டி நான் ஒரு வீடியோ போடுவேன். ஆமா, எல்லாரும் தியேட்டருக்கு வர சொல்லி ஒரு வீடியோ ஒன்று. அப்படிதான் இதான் பிளான் பண்ணிருக்கீங்க? எப்பயுமே பண்ணுவேன், எல்லா படத்துக்கும் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கும் காலைல எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிட்டு ஒரு வீடியோ ஒன்று லைவ் போவேன். லைவ் போயிட்டு எல்லாத்தையும் பேசுவேன். வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுடைய இந்த ஆண் பாவம் பொல்லாதது இது வந்து 3 வார்த்தை உள்ள ஒரு படத்துடைய பெயர். இதோடைய கம்ப்ளீட் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் நடிச்சிருக்கீங்க. இப்போ இதை வந்து ஒரே வார்த்தையில் ஒரு ஃபன்னியாக ஓகேயா ஒரு விஷயத்தை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி அந்த படத்தை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ண ஒரே வார்த்தையில் அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள். ஓகே, ஸோ ஆண்கள். அந்த வார்த்தைக்கு பின்னாடியே பாவம்லாம் வந்துருது. பாவம் ஏங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. சரி, ஓகே, மன்னிச்சிடுறோம் நாங்கள் பெண்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த படத்துக்கு ஒரு எமோஜி கொடுக்கணும், அது என்ன எமோஜி கொடுப்பீங்க ஆண் பாவம் பொல்லாததுக்கு? இந்த கண்ணில் தண்ணி வந்து சிரிக்கும்ல ஒரு எமோஜி, அந்த எமோஜி கொடுப்பேன். நல்லா சிரிச்சு கண்ணில் தண்ணி வரும். அதாவது இது என்ன மீன் பண்ணுது? அப்ப அவ்வளோ நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்ட்டு? இல்ல, இந்த படத்தோடைய இதை நான் சொல்லல, ரிவ்யூலாம் நான் சொல்லல. இந்த படத்தோடைய கிரக்ஸ் இருக்கு தெரியுமா, கோர் ஸ்டோரி, அது என்ன கன்வே பண்ணுதுங்கிறத என்ன எமோஜி கொடுத்து சொல்வீங்க? இந்த படத்தை டிஸ்கிரைப் பண்றீங்க நீங்க. ஓகே, இவ்வளவு கஷ்டமான கேள்வியா இருக்கு. இதனடா ஈரோடு காரனுக்கு வந்து சோதனை. நான் என்ன கேட்டா நான் அவன் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு படம் நடிச்சிட்டேன்னா அவன் சொல்லுவேன். ஆக்சுவலி அது ரொம்ப ஈஸி, எல்லாருமே சொல்ற விஷயம் தான். கோர் ஐடியா கூட இல்லைனாலும் இந்த படத்துக்கு ஒரு விஷயம், இதை டக்குனு இந்த எமோஜி கூட நீங்க ரிலேட் பண்ணா அப்படின்னா என்ன எமோஜி? ஆண் பாவம் பொல்லாதது இஸ் ஈக்குவல் டு கியா எமோஜி? ரொம்ப டஃபா இருக்கு. என்னங்க ஆண் பாவம் பொல்லாததுக்கு என்ன எமோஜி போடலாம்? உனக்கு ஏதாவது எமோஜி தோணுதா? இல்ல சும்மா சொன்னங்க, நீங்க வேற, நீங்க சொல்லுங்க. இதுக்கு என்ன? you can definitely இப்போ நீங்க டக்குனு உங்களோட மொபைல் எடுத்து நோண்டி பாருங்க, ஏதாவது ஒரு எமோஜி கண்ணில் படும். அப்படிலாம் இல்லை. அந்த இந்த படத்தோட ஆண் பாவம் பொல்லாததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எமோஜினா இந்த தக்குக்கு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு எமோஜி இருக்கும்ல, அது சொல்லலாம். அந்த கண்ணாடி. ஓகே, ஏன் அப்படி சொல்றீங்க? தக்குனா அப்ப தக் லைஃப் மாதிரி அந்த தக்கா இருக்குமா மொமெண்ட்ஸ்? இல்ல, இந்த படத்துல நாங்க எடுத்திருக்க மேட்டர் இருக்குல்ல, சோ இது வந்து யாரும் பேசல, யாருமே இத சொல்லல. ஓகே, இது ஒரு அன்நோட்டிஸ்ட் விஷயம். சோ அதனால அதுக்கு தக்கு போட்டு. சூப்பர். this is a valid point. பிகாஸ் இத சொன்னா
கான்ட்ரோவர்சிஸ் எழுப்போம். ஆமாம். ஸோ அதனால அதெல்லாம் யோசிக்காம நாங்கள் தைரியமாக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சூப்பருங்க, இதனாலே எனக்கு பார்க்கணும்னு தோணுது. ஓகே, ஸோ 1 to 10ல ஓகேங்களா, அதாவது நீங்க எப்படி வந்து இந்த படத்தை வந்து ஆஸ் அன் ஆடியன்ஸா நீங்க ரேட் பண்ணுவீங்க? நான் 10 தான் கொடுப்பேன். சூப்பருங்க, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். வெரி குட், தட் வாஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கிவன் அ சான்ஸ், நீங்க டக்குன்னு வந்து இப்போ நீங்க டிவி சீரியல் நடிக்கணும். ஓகே, ஒரே டேட்ல டிவி சீரியல் நடிக்கணும். ஒரு ஆங்கர் கூப்பிட்றாங்க, ஒரு ஆக்டரா, ஒரு லீடு. ஓகே, லீடு கூட இல்லை, ஒரு ஏதாவது ஒரு கேரக்டர் ரோல். இது மூணுத்துல நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஒரே நாள்லையா? ஒரே நாள்ல ஒரே டேட்ல இது கிடைக்குது. அந்த மாதிரி எனக்கு சிச்சுவேஷன் வந்தது இல்லை. பிகாஸ் அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறேன். இல்லை கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுறேன். ப்ரியாரிட்டியில் வந்து ஹோஸ்டிங் தான் வைப்பேன். ஷோ ஹோஸ்ட் தான் ப்ரியாரிட்டியில் வைப்பேன். அது ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன் நான். அங்கே போகும்போது ஒரு மாதிரி மைண்டில் இருக்கிறது எல்லாம் போயிடும். ஒரு மாதிரி ரொம்ப ஓப்பன் மைண்டடாக யா ஸோ ஹாப்பியாக பண்ணுவேன் நான், ஜாலியாக. ஸோ அதனால ஹோஸ்டிங் தான் சூஸ். யா. Okay, I didn't expect this answer from you. நிஜமா ரியோ, நீங்க வந்து I thought like I love hosting. I mean, you love hosting. Yeah, of course we do know that, you know, you started from there only. But yeah, nice. Okay. That was very spontaneous. Okay, ஒரு மினி சிட்காம் நீங்க வந்து நீங்க டைரக்ட் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க, ஒரு மினி சிட்காம். அதுல உங்களுக்கு வந்து ஒரு சைட் கிக் யாராவது ஒரு கேரக்டர், ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஈக்குவலா நடிக்கணும்னா அது யாரா இருப்பாங்க? You got to choose. You got to choose one character. Yeah, புரியுது. Yeah, for a sitcom that you are directing. அன்புதாசன். அன்புதாசன் such a performer. ஸோ அந்த ஈக்குவலி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்னா அன்புதாசன். வாவ், ஓகே, நைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு படத்தில் நடிக்கிறீங்க அண்ட் உங்களுடைய நீங்கள் இப்போ உங்களுக்கு வயசு வந்து இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 15 years பின்னாடி வைக்கோங்க. ஸோ 15 yearsலேருந்து அந்த ரியோ வராரு, நீங்கள் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நடிக்கிறீங்க. ஓகேயா, நம்ம தளபதி வந்து நடித்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேயா, அதில் நீங்கள் வந்து வில்லன் கேரக்டர் அண்ட் அவர் ஹீரோ, அந்த சின்ன வயசு ஹீரோ. இந்த வில்லன் ஒரு ஹீரோ கிட்ட என்ன மாதிரி டைலாக் பேசுவார், அந்த ரியோ இந்த ரியோ கிட்ட என்ன மாதிரி டைலாக் பேசுவார்? மேபி அந்த ஹீரோக்கு ஒரு விஷயம் தக்கா ரிப்ளை பண்ணுறீங்கன்னா அது என்ன மாதிரி இருக்கும்? ஹீரோ வந்து நல்லது செய்ய வராரு, நீங்கள் வந்து அவருக்கு இடைஞ்சல் கொடுக்குறீங்க, அதுதானே வில்லன். நீங்கள் ஒரு டைலாக் சொன்னா அது என்னவா இருக்கும்? ஒரு மாஸ் டைலாக். அதுதான் யோசிக்கிறேன். இது ரேபிட் ஃபயர். புரியுது. அதான் இப்போ ரேபிட் ஃபயர்ல இப்படிலாம் கேட்பீங்கன்னு யாருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவா? நீங்க தான் ஹோஸ்ட் ஆச்சு, டக்கு டக்கு நீங்களா சொல்லுவீங்க. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி, நானே என்னை பார்த்து மிரட்டுற மாதிரி டைலாக்ன்றதுக்கு தான் யோசிக்கிறேன். நானே என்னை பார்த்து மிரட்டுற மாதிரினா அதான் செஞ்சிருவேன் வேணா சொல்லலாம். அப்படியா? சரி, அதுக்கு ஹீரோ என்ன ரிப்ளை பண்ணுவாரு? நானும் செஞ்சிருவேன். ஓகே, சரி, நான் எடுத்துக்கிறத. ஓகே, ஆபீஸா ஆப்போசிட்ல இருக்கிறதும் நான் தானே. ஸோ இல்ல ஹீரோ நீங்க ஏதாவது வேற ஏதாவது மாசா டயலாக், இஃப் யூ ஆர் டேட் ஐ அம் யுவர், சாரி, இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டேட், அந்த மாதிரி? இல்ல செஞ்சிருவேன் தான் பெட்டர். சரி, ஓகே. நீங்க வந்து ஒரு டெசர்ட்ல தனியா இருக்கீங்க. ஓகேயா, யுவர் ஸ்டாண்டர்ட் நோ இன் அ டெசர்ட். அங்க வந்து உங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் கையில வச்சுக்கலாம் அப்படின்னா அது என்ன எக்யூப்மெண்டா இருக்கும்? ஒரே ஒரு விஷயம் வந்து கையில இருக்கு டெசர்ட்ல. ஆமா, நீங்க தனியா இருக்கீங்க. தண்ணி வச்சுப்பேன். அது எக்யூப்மெண்டா? அது ஓகே, அது மட்டும் தான் நீங்க வச்சுப்பீங்க. ஆமா, எக்யூப்மெண்டா ஏதாவது வச்சுக்கணும்னா அந்த தண்ணிக்கு என்ன பாட்டில் வேணுமோ அதை வச்சுப்பேன். இதுங்க இப்படி சொல்லிட்டீங்க. தனியா டெசர்ட்ல தனியா எல்லாம் இருக்கணும், தண்ணி தேவைப்படும். அது ஓகே, சரி, தண்ணி கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்க. ஒயாசிஸ்ல தண்ணி கிடைக்குது, அதை தவிர்த்து இது ஐ மீன் பெட்ஷீட் மாதிரி ஏதாவது வச்சுப்பேன், அந்த ஃப்ளோரில் போட்டுட்டு அது மேலே நிற்கிறதுக்கு. பிகாஸ் அது டெசர்ட் இல்லையா, அதாவது மண்ணில் போட்டு இருக்கிறதுக்கு. கடைசி வரைக்கும் நீங்கள் மொபைல்னு சொல்லவே இல்லை. நான் நினச்சி நீங்கள் மொபைல் சொல்வீங்கன்னு. நான் அது சூஸ் பண்ணுவேன். நான் மொபைல் யூஸ்வலாகவே மொபைல் அவ்வளோவா பண்ண மாட்டீங்க, யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, நைஸுங்க. அது மொபைலில் வெறும் ஒர்க் மட்டும் தான் பார்ப்பேன், அதை தவிர வேறு எதுவும் மொபைலில் பெருசாக. நீங்கள் வீடியோஸ், ரீல்ஸ், ஸ்க்ராலிங் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க? ரேரா. என்னோடது இன்ஸ்டாகிராம் யூசேஜ் டைம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 2 hours இருந்தாவே பெரிய விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் மொபைல் வந்து தேடி போகிற ஆள் கிடையாது. ஆல்வேஸ் நோ ஹேவிங் மொபைல் அந்த மாதிரிலாம் கிடையாது. இருக்கும், கையில் தான் இருக்கும், பட் அது நோண்டிட்டே அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ மொபைல் யூசேஜ் கம்மின்னு சொல்கிறீங்க நீங்கள். ஆமாம். ஓகே, சரி. வாட் வாஸ் த வியர்டஸ்ட் ஃபேன் மொமெண்ட் சோ ஃபார் யூ ஹவ் மெட் ஆர் யூ ஹவ் என்கவுண்டர்ட்? ஒரு மதுரையில் ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. அது அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தே கேட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? இது எப்போ, உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா? இல்ல என் கல்யாணத்துக்கு முன்னாடி தானே. இல்ல, அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. பட்
இந்த வியர்டஸ்ட் ஃபேன் மூமெண்ட்னா எனக்கு டக்குன்னு அங்கே தான் மைண்ட் போகுது. பிகாஸ் அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு வந்திருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. ஆனால் அதோட நிற்கல. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது என் கூட கிளம்புறதுக்கு அந்த பொண்ணு ரெடியாக இருந்தாங்க. ஒரு மாதிரி சம்திங் வியர்ட். எனக்கு அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு ஆசுவாசப்படுத்துனதுக்கு உங்களுக்கு டைம் ஆயிருக்குமே. அப்புறம் எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க? ஆமாமா, லிட்டரலி அவங்க என் கூட சென்னைக்கு கிளம்புற மூட்ல இருந்தாங்க அவங்க. ஸோ அவங்க அப்பாவும் ஓகே. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால அவங்களுக்கு பேசி சொல்லி நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி அப்போ வந்து வெளில சொல்லலை. நாங்கள் 2 பேரும் ரெண்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வெளில யாருக்கும் தெரியாது. This was somewhere around 2015. அந்த ஏன்னா 2017 தான் உங்க கல்யாணம். ஆமா, 2016 அந்த டைம். கரெக்டா கல்யாணத்துக்கு முன்னாடி. ஓகே. இது ஸ்ருதிக்கு தெரியுமா? தெரியும். ஓகே ஓகே, வெரி நைஸ். சோ இன்னொரு weirdest ஃபேன் மூமெண்ட் வந்து ஸ்ருதிக்கு ஒரு பொண்ணு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. டெக்ஸ்ட் பண்ணி நான் உங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்கிறேன், நான் ரியோ கல்யாணம் பண்ணிக்கவான்னு ஸ்ருதி கேட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இது என் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் ஸ்ருதி கிட்ட அப்படி கேட்டாங்க, ஒரு பொண்ணு கேட்டாங்க. அதுக்கு ஸ்ருதி என்ன ரியாக்ட் பண்ணாங்க? லாஃபிங் ஸ்மைலி போட்டு தேங்க்யூ ஸோ மச்மா, பட் என்னால் இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, வெரி சாரி அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் ஃபேக் ப்ரொஃபைலாக இருக்கும் அப்படிலாம் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இல்லை, ஒரிஜினல் ப்ரொஃபைல் இருந்தான்னு சொன்னாங்க. ஓகே. சம்டைம்ஸ் யோசிச்சு பார்ப்பேன், சரின்னு சொல்லியிருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. ஆசை யார விட்டுச்சு? இல்ல சரின்னு சொல்லியிருந்தா இது என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. You wanted to see that. அதே ஒரு நெக்ஸ்ட் படமா எடுத்துடலாம். ஓகே. ஸோ உங்களுடைய ஃபிலிம் கேரியர்ல ஓகே நீங்க ரொம்ப இப்போ வரைக்கும் ரசிச்சு பார்க்கக்கூடிய உங்களோட ஃபில்மோகிராஃபில இருக்கக்கூடிய ஒரு படம் நெஞ்சமுண்டு நேர்முண்டு ஓடுறாஜா. அப்படியா? ஆமா ஆமா. ஓகே. இப்போ வரைக்கும் யூ ஆல்வேஸ் லவ் வாட்சிங் தட். வை? இது ஏன் கேட்கலாமா? அது படம்ன்றதை தாண்டி அதுக்குள்ளார நிறைய மெமரி இருக்குல்ல. ஸோ அதனால நெஞ்சமுண்டு நேர்மிண்டு ஓடுறாஜால என்னோட எல்லா டேரக்டர்ஸுமே இப்போ என் கூட படம் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த எல்லா டேரக்டருமே ஒவ்வொரு ஃப்ரேம்ல வருவாங்க. ஹரிஹரன் ராம் ஒரு ஃப்ரேம்ல வருவான், சுனீத் ஒரு ஃப்ரேம்ல வருவான், கலை ஒரு ஃப்ரேம்ல வருவான். ஸோ எல்லாருமே அந்த படத்துக்குள்ளார ஒவ்வொரு ஃப்ரேம்ல வந்திருப்பாங்க. ஸோ அதனால அது பார்க்கும்போது அது கலெக்டிவ் ஆஃப் மெமரி இல்லை. ஸோ அதனால ஆமாம். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ நீங்க ரெகுலரா நிறைய தடவை வாட்ச் பண்ணிருக்கீங்களா? சும்மா அடிக்கடி பார்த்துருக்கேன். ஓகே சரி. இதை தவிர்த்து மற்ற ஹீரோஸோட படம்னா நீங்க எது வந்து ரொம்ப அதிகமா நீங்க பார்த்து ரசிச்ச ஒரு படம்? அடிக்கடி பார்க்கறது பஞ்சதந்திரம் அடிக்கடி பார்ப்பேன், படையப்பா அடிக்கடி பார்ப்பேன், சிங்காரவேலன் அடிக்கடி பார்ப்பேன், உள்ளத்தை எலித்தா. சோ எல்லாமே இந்த ஃபன் அந்த ஹியூமர் ராம்காம் மாதிரி. ஆமா, இதெல்லாம் சும்மா அடிக்கடி பார்க்கிறது. ஃபேமிலியோட உட்கார்ந்து பாப்பீங்க? ஆமா. ஃபேமிலியோடனா ரித்தி கூட உட்கார்ந்தேன்னா அலாதீன் பார்ப்பேன். ரித்தி கூட உட்கார்ந்தா ஓகே அலாதீன் பார்ப்பேன். அப்புறம் ஸ்ருதி கூட பார்க்கிறது? நானும் ஸ்ருதியும் மட்டும் இருந்தாவா? நானும் ஸ்ருதியும் ஒண்ணா உட்கார்ந்தா தான் இதெல்லாம் சொன்னேன்ல, உள்ளத்தை எலித்தா, படையப்பா, அருணாச்சலம். ஓகே. சோ இந்த மாதிரி வெரி நைஸ். ஓகே. ஸோ இப்போ நடுவில் வந்து என்னன்னா, நீங்கள் ரித்தின்னு சொன்னதுனால இந்த கொஸ்டின் எனக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. ஐ வாண்டட் டு ஆஸ்க், ஒரு ஃபாதராக இருக்கும் போது லைக் உருமாறும்போது there will be a lot of responsibility that is attached to that. கரெக்டாக ஒரு குழந்தைய வளர்க்குறதா இருக்கட்டும், ஆஸ் அ பேரண்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரித்தி மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு இருக்கட்டும், தட் இஸ் ஒன் திங், அண்ட் ஸ்ருதி மேலே இருக்கக்கூடிய அன்பு, பட் ஆஸ் அ பேரண்டாக நீங்கள் ரித்தியை எப்படி பார்த்துப்பீங்க? ஆஸ் இன் ஒரு பேரண்டல் வேல்யூஸோட இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இவ்வளோ டைம் தான், இவ்வளோ நேரம் தான் நீங்கள் ஸ்க்ரீன் டைம் இருக்கணும், இவ்வளோ நேரம் இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த அளவுக்கு விளையாடணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா? ஆமா. இல்ல ஏன்னா யூஸ்வலி ஸ்ருதி தான், அவங்க தான் வீட்டில் இருப்பாங்க, அவங்க தான் பார்த்துப்பாங்க, பட் யூ வில் நாட் பி தேர் அட் ஹோம். அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு குவாலிட்டி டைம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? தட் இஸ் மை கொஸ்டின் ஆக்சுவலி. இல்ல நான் ஃபேமிலி தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். ஸோ அதனால மோஸ்ட்டாக சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ரிலீஸில் வெளியில் நிறைய ஒர்க் இருக்கிறனால வீட்டுக்கு போகிறது கம்மியாக இருக்குது. அதர்வைஸ் நான் டெய்லி ஒரு மேக்ஸிமம் 8-9 மணிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன் டெய்லி. ஸோ போயிட்டு அவங்க கூட விளையாடுறது, தூங்கும்போது 3 பேரும் ஒன்றா தூங்கணுன்றது. ஸோ அது மோஸ்ட்டாக ரித்தி வந்து இந்த ஃபோனு டிவி பார்க்குறதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அது என்னன்னா நம்ம அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது தான் அவங்க பண்ணுவாங்க. கரெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபோன் நிறைய வீட்டில் இப்படின்னு ஃபோன் வச்சுட்டே இருக்கும்போது சுற்றி திட்டுறதா அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அது தெரியும், இப்போ ஃபோன் நோண்டிட்டு இருந்தா தப்பு அப்படின்றது தெரியும். அதனால அவங்க அதை பண்ண மாட்டாங்க, ரித்தி அதை பண்ண மாட்டாங்க. டிவி வந்து சாப்பிடும்போது டிவி பார்க்கக்கூடாதுன்றது நிறைய தடவை சொன்னோம், ஆனால் அப்போ தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால டிவி பார்க்கணும், அப்போ உனக்கு டிவி பார்க்கணுன்னா நீ சாப்பிடணும், அப்படி அதை மாற்றிக்கிட்டோம். ஸோ இப்போ உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ ஒன்று பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது, சப்கான்ஷியஸாக இருக்குது. இப்போ நான் டிவி பார்க்கணுன்னா நான் சாப்பிட்லாம். ஸோ அதனால அட்லீஸ்ட் சாப்பாடு உள்ள இறங்கும். ஸோ அந்த மாதிரி. அது இல்லாமல்
ரித்திக்கு இப்படி ஒன்று ஃபீட் பண்ணியிருக்கோம், கோவமா பேசுறது தப்பு அப்படின்றது அவளுக்கு சூப்பரா ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். வேற எந்த குழந்தை வந்து சண்டை போட்டுட்டாலும் கோவமா பேசினாலும் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆமா, சமாதானமாயி இது பண்றவங்க. எந்த குழந்தை அழுதாலும் வந்து ரித்திக்கு பிடிக்காது. வேற ஏதாவது குழந்தை அழுது அப்படின்னா அவங்க சமாதானப்படுத்துவாங்க. ரித்தி வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ நம்ம என்ன பண்றோமோ அதை தான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் அது ரோல் மாடல்ல. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்ல வேல்யூஸ் இது. ஏன்னா as a parent-ஆ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைக்கு டீச் பண்றதை விட நீங்க வாழ்ந்து காட்டினீங்கன்னா கண்டிப்பா அவங்களால வந்து இன்னும் ரிலேட் பண்ணிக்க முடியும். வெரி நைஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன அந்த ரித்திக்கு இப்படி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீ பார்த்துக்கணும், நீ தானே பார்த்துக்கணும், நீ போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும், நீ தானே சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ சப்கான்ஷியஸாக அவளுக்கே அது தெரியும். ஓகே. ஸோ யூ ஆர் புட்டிங் ஹர் இன் a pedestal, a bigger pedestal, so that அவங்க தான் அதை வந்து பார்த்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு அது தெரியுது. அதே மாதிரி டச் விட் அவங்க எதுவும் தேவையில்லாதது எதுவும் சாப்பிட மாட்டாங்க. வெரி குட், வெரி குட். ஏதாவது சாப்பிடணும்னா கேட்டுட்டு சாப்பிடணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேற யாராவது குழந்தைங்க பக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது சாப்பிட போறாங்க அப்படின்னா வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒன்று டீச்சர்கிட்டயோ இல்லை பக்கத்தில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட காமிச்சிட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் சாப்பிட மற்றவங்களையும் சொல்கிறேன். புரியுது புரியுது. மேபி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஷியன் இருக்குல்ல, அதுக்கு படிக்கலாம். இல்ல குழந்தைங்க இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸா எனக்கு ஃபீல் ஆகுது என்னன்னா, பேரண்ட்ஸ் பக்கத்துல இல்லாதப்ப அங்க இருக்கிற ஐட்டம் வந்து எடிபிளா என்னன்னு தெரியாம சாப்பிட்டுருவாங்கல்ல, அதுதான் நான் ரொம்ப டேஞ்சரா நினைக்கிறேன். சோ அதனால அத கரெக்டா அது நல்லா ஃபீட் பண்ணிருக்கீங்க நீங்க. அப்ப வெரி குட், வெரி குட். இது இங்க ஃபீட் பண்ணதோட இங்க ஃபீட் பண்ணிருக்கீங்க. ஆமா, சம்பந்தம் இல்லாம எதையும் சாப்பிட மாட்டாங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ வந்து ரித்தி உங்களோட பாடல்ல ரொம்ப ரசிச்சு பார்க்குற ஒரு பாடல்னா அது என்ன பாடல்? உருகி உருகி. உருகி உருகி தானா? நான் அதான் கேட்கணும். உருகி உருகியான உருகி உருகி பிடிக்கும். அப்புறம் இதுல ஆண்பாவம் பொல்லாததுல மணமகனை மவனே பிடிக்கும். அது திரும்ப திரும்ப பாடுறாங்க, மணமகனை மவனே. ஆமா, ஓகே. அந்த பாட்டை பத்தி கேட்குறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து உருகி உருகி சாங் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கும் போது ஓகேயா என்ன ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் when you heard that song, what did you feel at that moment? என்ன சொன்னீங்க? ரொம்ப எமோஷனலா இருந்தது. பிகாஸ் உருகி உருகி வந்து உருகி உருகி தான் ஃபர்ஸ்ட் ஹோப். ஜோவோட ஃபர்ஸ்ட் ஹோப் வந்து உருகி உருகி தான். அது ஆடியன்ஸ்க்கு போய் சேர்றதுக்கு அதை வச்சு ஹோப்னு சொல்லலை. உருகி உருகி வந்து எப்படின்னா, ஜோ படம் கதை கேட்டுட்டு ப்ரொடியூசர்லாம் யாரும் இல்லை, எங்களுக்கு யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு கூட தெரியல, நாங்கள் வெளில ட்ரை தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்போவே சித்து வந்து உருகி உருகி கம்போஸ் பண்ணிட்டான். பிகாஸ் ஜோவும் சரி ஆண்பாவம் பொல்லாததும் சரி, இதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை படம் பண்ணாலும் சரி, நாங்கள் ஆஸ் எ டீமாக ஒர்க் பண்ணும்போது நாங்கள் அதை சினிமாவை லவ் பண்ணி எங்களுக்குள்ளார இருக்க மியூச்சுவல் ரெஸ்பெக்டில் தான் அந்த படம் பண்ணுறோம். அங்கே மணின்றது செகண்டரி ஆகிடுது. ஸோ சித்துவுக்கு வந்து அட்வான்ஸ் இல்லை, அவனுக்கு ஃபண்டு போடலை, காசு இல்லை, எதுவுமே இல்லை. அவன் அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. அவன் இந்த படம் நம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவனாவே கம்போஸ் பண்ணது தான் உருகி உருகி. வாவ், ஸோ நைஸ். ஸோ அப்போ ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கும்ல உங்களுக்கு? யா. ஸோ நம்ம ஒன்று பண்ண போகிறோம், நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணுறது ஓகே, நம்ம கூட இருக்க எல்லாருமே அதை நம்பி அதுக்குள்ளார இறங்கி லவ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அது தட் சம்திங் ஸ்பெஷல். வெரி நைஸ். ஸோ இந்த மணமகனே சாங் பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். அது வந்து இட்ஸ் மோஸ்ட் இன்னும் ஒரு செலிப்ரேட்டட் மூமெண்ட்ல தானே வருது. அது லைக் படத்தோட கடைசியில் வரும், படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும், ஃபுட்டேஜ் வராதானா? அப்படியா? ரோலிங் டைட்டில் வரும். ஓ ஓகே ஓகே. வி தாட் லைக் இன்னும் அது இருக்கும்னு நினச்சேன் நான். இல்லை படத்தோட எண்டில் ரோலிங் டைட்டில் வரும். அது இந்த படத்துக்கான ப்ரொமோஷனல் சாங்காக தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ஜோ படத்தில் வந்து த மோஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப உருகி போன ஒரு மொமெண்ட், இல்லை எங்களுக்கு இப்போ ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால நாங்கள் வந்து ஓப்பனாக கேட்குறோம். யூ கேன் ஆல்சோ மென்ஷன் த ஸ்பாய்லர்ஸ். எந்த மொமெண்ட் ஒரு எந்த சீன் வந்து நீங்கள் ரொம்ப உருகி நடிச்சிங்க அதில்? ஜோலியும் இன்டர்வல் பிளாக். ஆமாம், இன்டர்வல் வந்து ரொம்ப அதுவும் அந்த ரொம்ப குரூஷியலாக ஷூட் பண்ணோம். கரெக்டாக லைட்டு போயிட்டு இருக்க டைமில் லாஸ்ட் ஷாட் இது நான் அது ஒரே டேக்கில் பண்ணி ஆகணும். மிஸ் ஆச்சுன்னா லைட்டு போய்டும், எடுக்க முடியாது. ஸோ அந்த ஒரே டேக்கில் முடிச்சிட்டீங்க? ஒரே டேக்கில் தான் முடித்தேன். டைரக்டர் வந்து இன்னொரு டேக் வேணும், எனக்கு இன்னும் பெட்டராக வேணும்னு கேட்டான். ஸோ இமீடியட்டாக அப்படி டக்குன்னு திரும்ப எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு டேக் பண்ணோம். 2 டேக் தான் எடுத்தோம், ஆனால் வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் டேக் தான் வச்சுருக்கான். ஸோ அது ரொம்ப இன்வால்வ் ஆகி உண்மையிலேயே ஒரு லாஸ், ஒரு பெயினை ஃபீல் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணது அது. ஓகே ஓகே. சரி, ஆண்பாவம் பொல்லாதது இதை வந்து நீங்கள் எங்களுக்கு தம்ஷரஸ் மாதிரி நடிச்சு காமிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி நடிப்பீங்க? எப்படி நடிப்பீங்க? இப்போ நான் வந்து ஒரு காலையில் ஆண்பாவம் பொல்லாததுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஆடியன்ஸ் நடிச்சு காமிக்கணும். நீங்கள் மேல் மீச ஓகே, ஆண், சோகம்,
கை கட்டுறது புஜுக்குட்டி பாவம். அவ்வளவுதான். ஆண் பாவம் கண்டுபிடிச்சா பொல்லாத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியெல்லாம் இல்லை, பொல்லாதது எப்படி கண்டுபிடிக்கிறது? நைஸ். ஓகே, ஸோ எனக்கு என்னன்னா இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கேட்கணும்னு தான் க்யூரேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களை பற்றி சில விஷயங்கள் மேபி ஒரே ஒரு விஷயம் இது தப்பாக இருக்குங்க, இது வந்து எல்லாரும் தப்பாக புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அதை மாற்றணும், இல்லை அதை பற்றி நீங்கள் மாற்றி ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஸோ காமனாக ஒரு பெர்செப்ஷன் இருக்குது உங்களை பற்றி, தட்ஸ் ராங் பெர்செப்ஷன், இது எங்கேயாவது நான் சொல்லி ஆகணும்னு நினச்சேங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும்? என்னை பற்றி பெர்செப்ஷன், ராங் பெர்செப்ஷன் which you can correct it right now through this interview or just by talking to the audience. கமெண்ட்ல சிலது பார்த்துருக்கேன் நான். ரொம்ப திமிரா பேசுறேன் அப்படின்ட்டு சிலதெல்லாம் சொல்லுவாங்க. சில கமெண்ட்ல பார்த்துருக்கேன். ஆமா ரொம்ப ஓவரா பேசுறாங்க அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இதுல விஜயா இருக்கும்போது இப்பயா நிறைய தடவை பார்த்துருக்கேன், நிறைய இன்டர்வியூஸ்ல இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது பார்க்கும்போது அவ்வளோ திமிரெலாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லணும்னு தோணும். அவ்வளோதான். அப்படியா? ஓகே, நீங்க கேட்டனால யோசிச்சு இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு, வேற எதுவும் தோணல. ஓகே, டக்குன்னு உங்களுக்கு இதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது சிரிப்பு வரும். நான் அப்படியா அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு தோணும். ஓகே, ஸோ நீங்கள் ரியோராஜ் ஆஸ் அ பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வேறு மாதிரி இருப்பீங்க, பட் தென் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து நாங்கள் எப்படி உங்களை வந்து பார்க்குறது? ஐம் அ வெரி சில் கை, ஐம் அ வெரி கூல் கை அப்படியா, இல்லை ஐம் வெரி சீரியஸ், ஐம் வெரி லைக் இன்னும் ரிசர்வ் அப்படியா? என்னோட ஒர்க்கில் ஐம் வெரி சீரியஸ். என்னோட ஒர்க்கை பொறுத்தளவு நான் ரொம்ப சின்சியராக சீரியஸாக இருப்பேன். ஓகே, பட் இந்த ஃபன்னி வே அதான் ஹாப்பியாக பண்ணுவேன். அவ்வளோதான். ஹாப்பியாக பண்ணுவீங்க? ஆமாம். எனக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும், ஆனால் வேலை கரெக்டாக நடக்கணும். ஓகே, சரி. இப்போ வந்து லைக் ஆஃப் த ஒர்க் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் இதுலலாம் ரியோராஜை நாங்கள் என்ன மாதிரி பார்க்கலாம்? வாட் கைண்ட் ஆஃப் பர்சன்? நம்ம இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ணுவோம்னு தெரியாது. இந்த மொமெண்ட்ல தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நான் உங்க எல்லாரையும் எங்கே பார்ப்பேன் எப்போ பார்ப்பேன்னு தெரியாது. ஸோ இந்த மொமெண்ட்ல உங்க எல்லாருக்குமே இந்த மெமரி வந்து நல்ல மெமரியா இருக்கணும்ட்டு மேக் ஷுர் தட். ஸோ இங்கே இருக்கும்போது நீங்க எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும், ஹாப்பியா இங்க இருந்து கிளம்பணும். அவ்வளோதான். Okay, so you will make sure that the environment is good. Yeah. Around you. Okay. Every minute, every second. Very nice. Okay. Okay. So Bigg Boss அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம். பட் ஒரு பாடம் இன்னை வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப இது வந்து நல்ல சோட்டால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த பாடத்தை நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? என்னோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட். பிக் பாஸ்லேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் பெட்டராக இருக்கேன், என்கிட்ட ஒரு விஷயம் மாறி இருக்கு அப்படின்னா என்னோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட். ஸோ அது பிக் பாஸ் வீட்டில் அது ரொம்ப தப்பாக ஆமாம் ப்ரொஜெக்ட் ஆச்சு. தட்ஸ் அனதர் டாபிக். பட் அங்கேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐ ஃபீல் எம்பாரஸ்ட் அப்படின்னா என்னோட ஆங்கர் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதுக்கப்புறமேட்டு அது இன்னும் நல்லா பெட்டராக இருக்கு. ஸோ காம் டவுன் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி சொல்றீங்களா? I'll take some time. எனக்கு ஒரு கோவம் இருக்கு அப்படின்னா நான் கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன் அதை காட்டுறதுக்கும் அதை பற்றி பேசுறதுக்கும். ஓகே, வெரி நைஸ். ஸோ அது வந்து உங்கள் பர்சனல் லைஃப்ல சொல்றீங்க? ஆமாம். ப்ரொஃபஷனல் லைஃப்க்கும் அது சொல்றீங்க? ஆமாம். போத்? ரெண்டுமே. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ லைக் இந்த மாதிரி ஒரு மாஸ் பிஜிஎம் அப்படின்னு இருக்கு, உங்களோட என்ட்ரிக்கு ஒரு மாஸ் பிஜிஎம் போடணும்னா அது என்ன மாதிரி மாஸ் பிஜிஎம் போடலாம்? இப்போ இருக்கிற மாஸ் பிஜிஎம்லேருந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஹே வாராண்டா சென்னை 28ல ஜெய்க்கு போட்டிருப்பாங்க. ஆமா, அது டக்குன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு சன் மியூசிக்ல அது போட்டிருந்தாங்க. சன் மியூசிக்ல என்னுடைய விஜே ஐடிக்கு அந்த பாட்டு தான் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் அது யுவன் சாரோட ஸ்கோரு. ஸோ அதை வந்து எனக்கு நான் காலேஜ் கல்ச்சரல்லாம் ஏறும்போது அது போடுவானுங்க. அது ஒரு மாதிரி ஓகே, அது நல்ல மலரும் நினைவுகளா இருக்கும்ல. ஸோ யுவன் சார் சொன்னோன்னே நான் அந்த கொஸ்டினை கேட்டுறேன். இப்போ என்னன்னா நீங்க வந்து அஃப்கோர்ஸ் யுவன் சாரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸ்வீட் ஹார்ட்ல நீங்க அந்த பாடலும் எழுதிருக்கீங்க. ஸோ அம்மாக்காக அந்த ஒரு பாடல் எழுதும்போது what kind of emotions you had and how was the work experience with Yuvan sir? ரெண்டு क्वेश्चन இருக்குதுல. சோ நீங்க as a lyricist நீங்க இருக்கீங்க, பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அது வந்து இட்ஸ் நாட் வெரி ஈஸி, ரைட்? ஆமா, அது ஒரு காமனான அம்மா பாட்டும் கிடையாது. சோ அம்மாவை பார்த்து அம்மா கிட்ட போகணும்னு தோணும், ஆனா போகவும் முடியாதுன்ற ஒரு இதுல இருக்கிற பாட்டு. ஸோ அதை அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணி அப்படி எழுதுனது தான் அது. ப்ளஸ் அது ஒன் ஷாட்டில் ஓகே ஆனிச்சு. நான் ஒரே வருஷன் தான் அனுப்பிச்சேன், அந்த ஒரே வருஷன் அப்படியே படத்தில் வச்சாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடு எனக்கு எழுதுன. பிகாஸ் யுவன் சாருக்கு எழுதுறோன்றது பெரிய ப்ரௌடு எனக்கு. அதுவும் ஒரே வருஷன் வந்து ஓகே ஆகி படத்தில் வருதுன்றது இன்னொரு பெரிய ஹாப்பினஸ் இல்லையா? அதுவும் அது அவரோட வாய்ஸில் வேற வரும் படத்தில் ஒரு ஹை ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்து யுவன் சார் வாய்ஸில் அதை கேட்கும்போது பயங்கரமாக இருக்கும் எனக்கு.
வெரி நைஸ். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. எனக்கு இன்னும் நான் லைஃப் டைமுக்கு செரிஷ் பண்ணுவேன் அதை. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஸ்வீட் ஹார்ட்டில் தான் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணோம். ஸோ அது லைஃப் டைமுக்கு இது நான் செரிஷ் பண்ணுவேன். ஓகே. ஸோ அதுவும் ஐல் பி தேர் ஃபார் யூ பாட்டு வந்து எங்கள் படத்துக்கு கொடுத்தது வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி ஸ்வீட். ஸோ யூ ஆல்வேஸ் செரிஷ் லிசனிங் டு மியூசிக் அண்ட் யூ லவ் மியூசிக் அஃப்கோர்ஸ். ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டர் யூ ஆல்வேஸ் பி அ ஃபேன் ஆஃப்னா அது யாரு? யுவன் சார். யுவன் சார் நீங்கள் யுவன் கண்ணி தான். ஆமாம் ஆமாம். ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ நீங்கள் ரெகுலராக கேட்டு ரசிக்கிற ஒரு பாடல், ஒரு சோகம்னா இதை நான் ரசிப்பேன், ஒரு நல்ல மூடில் இருந்தால் இது இருப்பேன், இதை ரசிப்பேன், இதை கேட்டு ரசிப்பேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? அது என்னென்ன பாடல்? வைசாகோட ரேண்ட்டை கொஞ்சம் கேளுன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓகே. அது ஓகே. ஸோ அந்த பாட்டு எந்த மூடில் கேட்பீங்க அது? சும்மா ஒரு மாதிரி தனியாக எங்கேயாவது வண்டியில் போயிட்டு இருக்கோம், சும்மா போட்டு கேட்கணுன்னா அந்த பாட்டு கேட்பேன். ரேண்ட்டை கொஞ்சம் கேட்பேன். யுவன் சாரோட இன்னும் டக்குன்னு வர மாட்டேங்குது. இல்லை, ஐல் பி தேர் ஃபார் யூ அடிக்கடி கேட்பேன். ஐல் பி தேர் ஃபார் யூ சும்மாவே கேட்போம். நானும் சரி சுனித்தும் சரி சும்மாவே கேட்போம். ஒரு நாள் கேட்போம். ஓகே. 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 ரொமான்டிக்காக கேட்கணுன்னா காற்றுக்குள்ளே. வாவ், சர்வம். ஓகே, நைஸ் பிக். ஓகே. ஸோ ஒரு கோஸ்டார் ஆர் யுவர் ஃப்ரெண்ட், அதாவது நான் சொல்கிறது ஆப்போசிட் ஜெண்டர், ஓகேயா, அவங்களுக்கு ஒரு 2 மணி ஆனாலும் சரி, நைட்டு 3 மணி ஆனாலும் சரி, நான் தைரியமாக எடுத்து கால் பண்ணுவேன். அவங்க வந்து கரெக்டாக பிக் பண்ணிடுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா அது மாதிரி யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா ஆப்போசிட் ஜெண்டரில்? ஃபீமேல். ஏஞ்சலின். ஏஞ்சலின் என்னோட கோஹோஸ்ட். ஜோடி ஆர் யூ ரெடியில் என்னோட கோஹோஸ்ட். தைரியமாக எத்தனை மணிக்கு வேணாலும் கால் பண்ணலாம்னா ஏஞ்சலின் கால் பண்ணுவேன். ஓகே. ஸோ யூ ஹேவ் அ வெரி குட் கம்ஃபர்ட் ஜோன் வித். யா அவன் மாப்பிள்ளை எனக்கு. Okay. So the most beautiful moment that you had during the shoot of Sweetheart, which you have not revealed it yet. அதுனா என்னவா இருக்கும்? புரியல. Sweetheart படத்தப்ப ஒரு மொமெண்ட், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் நீங்க வந்து வெளியில சொல்லாத ஒரு விஷயம். ஸோ அது என்னவா இருக்கும்? Sweetheart படம் யுவன் சாரோட கான்சர்ட்ல நாங்க ஷூட் பண்ணது. ஓ, படத்துல ஒரு கான்சர்ட்ல தான் ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலா லைவா யுவன் சாரோட கான்சர்ட்லயே போய் ஷூட் பண்ணோம். ஓ, வித் ஆல் தி கிரவுட் எல்லாமே. ஆமா, ப்ரீவியஸ் டே கான்சர்ட் நாளைக்கு நடக்க போகுதுன்னா இன்னைக்கு நைட்டு நாங்க ஒன்று செட் பண்ணி எங்களோட ரியாக்ஷன்ஸ், க்ளோஸ்அப்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டோம். அடுத்த நாள் லைவ்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே ஆக்சுவலாக ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் நேற்று என்ன பொசிஷனில் நின்னமோ அதே பொசிஷனில் ஹீரோ ஹீரோயின் டீம் எல்லாருமே அந்த பின்னாடி இந்த பின்னாடி இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த இடத்துல கரெக்டாக அசம்பிள் ஆயிட்டோம். ஓகே. ஸோ கரெக்டாக நாங்கள் அந்த கான்சர்ட் நடக்கும்போது அந்த ஃப்ரேமில் இருந்தோம். யுவன் சார் வந்து இப்படி நடந்து வந்து இந்த 360 டிகிரி இதை கொடுத்துட்டு போவார்ல, ஸ்டிக் கொடுப்பார்ல, அது ஆக்சுவலாக லைவ்லேயே அவர் பண்ணார். லைவ்ல அவரோட ஷோவில் அவர் வந்து கொடுத்துட்டு போனார். நாங்கள் பயந்துட்டு இருந்தோம், ஓகே, அடையாளம் தெரியாமல் வேற யார்ட்டையாவது கொடுத்துட்டு போயிட போறாரு அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். பட் தலைவன் கரெக்டாக அப்படி கொடுத்துட்டுலாம் போனார். ஓ, பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆச்சு. அது ஆக்சுவல் கான்செப்ட்ல ஆக்சுவலா அந்த மொமெண்ட்டுக்கு கிரியேட் பண்ணோம். வாவ், தட்ஸ் நைஸ். ரீக்ரியேஷன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டே பண்ணது இன்னொரு பண்ணது ரொம்ப கஷ்டம். அதுவும் அந்த கிரவுடோட எல்லாமே சேர்த்து. வெரி நைஸ். இந்த ஜோ படத்தில் நீங்கள் வந்து 17 இயர்ஸ் 27 இயர்ஸ் அந்த டிரான்சிஷன் காமிச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஃபிசிக்கலி நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கிட்டீங்க? ஏதாவது? அதுக்கு ரொம்ப டயட் இருந்தேன். டயட்டை ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணேன். அது த்ரூ அவுட் த ப்ராசஸ் அப்படியே வெயிட் கம்மி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது என்னன்னா சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் ஷூட் பண்ணோம். ஸோ டே 1ல நான் ஒரு வெயிட்டில் இருந்தேன், படம் முடியும் போது நான் வேற ஒரு வெயிட்டில் இருந்தேன். அது ஷூட் போகவே நான் வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஓகே, அது ரொம்ப டஃப்பாக இருந்தது ஆக்சுவலாக. எதனால டஃபாக இருந்ததுன்னா, லாஸ்ட் டே ஷூட்டில் நான் நல்லா வெயிட் லாஸ் ஆயிருந்தேன். அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கும்போது லாஸ்ட் டே ஷூட்டு. அந்த அன்னைக்கு எங்கள் ப்ரொடியூசர் பிரியாணி போட்டாரு. அவ்வளோ நாள் கட்டுப்பாடோட இருந்தேன்னா ஒரு நாள் ஒரு கடைசி நாள் நல்லா முடியல, நான் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன, அதுக்கப்புறம் அவ்வளோதானே, ஒன்றும் லாஸ்ட் டே ஷூட் ஏத்துனதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? அது வெயிட் இறக்குறது தான் கஷ்டம், ஏறதெல்லாம் பட்டு ஒரு வாரம் போதுங்கிறீங்களா? வெரி நைஸ். ஸோ லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஒரு தமிழ் வார்த்தை நீங்க அதிகமா பயன்படுத்துறது, பிரயோகம் பண்றது சொல்ல முடியாது. இல்ல நல்ல வார்த்தை சொல்லலாம். நல்ல வார்த்தையா தமிழ்ல? நான் கெட்ட வார்த்தை கேட்கல. ஏதாவது ஒரு வார்த்தைனா எனக்கு டக்குனு அப்படிதான் வருது. பாத்தீங்களா? இல்ல தமிழ் வார்த்தையில அடிக்கடி நான் யூஸ் பண்றதா? இங்கிலீஷ்ல தேங்க் யூ அடிக்கடி சொல்லுவேன். சோ வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல். சோ தேங்க்ஸ் நிறைய சொல்லுவேன். ஓகே. சோ நீங்க வந்து ஆக்டர், ஆங்கர், இது ரெண்டுமே ஓகே, விஜே, இது மூணுமே இல்லைன்னா என்னவா இருப்பீங்க? என்னவா இருக்க சான்ஸ் இருக்கு? பிகாஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஃபீல்டு இருக்கலாம், ஒரு ரொம்ப ஹிடன் டேலண்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கலாம். அது இது வரைக்கும் நீங்க வந்து யாருக்கும் சொல்லாம ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருப்பேன் நான். இது மூணு தான். இது மூணுல ஏதாவது ஆங்கர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். ஆனால் ஒர்க் பண்ணுறது என்ன பண்ணிட்டு இருந்திருப்பேன்னா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில்
சர்வீஸ் மேனேஜராக இருந்தேன் நான் உள்ளார வரும்போது சர்வீஸ் மேனேஜர். ஸோ எங்க சன் மியூசிக் ராஜ் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சர்வீஸ் மேனேஜர் இன் ராயல் என்ஃபீல்டு. ஸோ ஓகே. ஸோ இதான் ஆட்டோமொபைல் அதில் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பேன், ஒர்க் கண்டினியூ பண்ணி சர்வீஸ் மேனேஜராகவே இருந்திருப்பேனான்னு தெரியல. அதுக்குள்ளார ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். மேபி சிஆர்எம்மாக இருந்திருப்பேன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருந்திருப்பேன், சர்வீஸ் மேனேஜராக இருந்திருப்பேன், ஸோ சிஸ்டம் அட்மினாக இருந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பண்ணிட்டு இருந்திருப்பேன். பண்ணிட்டு ஆனால் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பேன். உங்களுக்கு கிராஜுவேஷன் அதில் தானா? இல்லை, நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன். ஸோ டிப்ளமோ பண்ணேன். தென் நான் படித்த ஐடிஐயில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ பேசிக்காக எனக்கு சிஸ்டம் ஒர்க் தெரியும், ஹார்ட்வேர் இன்ஜினியர் நான். ஓகே. ஸோ அதில் ஒர்க் பண்ணி அதுலேருந்து ப்ரொமோட் ஆகி தான் நான் சர்வீஸ் மேனேஜராக வந்தது. எப்படி ஆட்டோமொபைலுக்கு வந்திருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஹோண்டாவில் நோபல் ஹோண்டான்னு சொல்லிட்டு ஈரோட்டில் ஒன்று இருக்குது, அதோட சிஸ்டம் ஒர்க் எல்லாமே நான் தான் பார்த்தேன். ஓகே. ஸோ அப்போ என்னோட ஒர்க் பிடிச்சி எனக்கு அந்த எம்டி வந்து என்னை கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு ஆட்டோமொபைலில் தான் போய் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளார இருக்க மேனேஜ்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ அதனால அதுக்குள்ளார அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரோமோ ஒன்று எடுக்க போகிறோம். ஓகேயா? ஆண்பாவம் பொல்லாததுக்கு இப்போ நம்ம ப்ரோமோ எடுக்க போகிறோம். நீங்கள் உங்கள் பாணியில் ஒரு ப்ரோமோ ஒரு வீடியோ வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க ஆடியன்ஸுக்கு. எப்படி ஒரு ஃபன்னாக ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் இந்த படத்தை, அது மாதிரி. ஆண் பாவம் பொல்லாதது ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆம்பளை ரொம்ப பாவம், அதனால பார்க்கணும். அதனால மட்டும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆம்பளை பாவம் தான், ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்களோட சேர்ந்து எப்படி சந்தோஷமாக வாழணுன்றதை இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிடுறாங்க. அதனால எல்லாரும் ஆண் பாவம் பொல்லாததை தேட்டரில் போய் பாருங்க. ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ரியோ, அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கும் சரி, உங்கள் என்டையர் டீமுக்கும். அஃப்கோர்ஸ் உங்கள் டீமில் இருக்க பாதி பேர் எனக்கும் தெரியும், லைக் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட். ஸோ வெரி நைஸ் தட் இன்னும் ஒரு ஹோம் கிரவுண்டில் நமக்கு தெரிஞ்ச நிறைய பீப்புள் சேர்ந்து ரொம்ப அழகான அடுத்த படத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ வி விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த க்ரூ வந்து ஜெயிக்கணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.